Hi friends, today we are going to learn a fantastic activity. We call this activity as three-step verb questioning technique. In this technique, we are going to ask three questions using different three tenses. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிற ஆக்டிவிட்டியில் ஒரு புது டெக்னிக் த்ரீ ஸ்டெப் வேர்ப் கொஷனிங் டெக்னிக். இதில் நம்ம வந்து மூணு டென்சஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம். We are going to use simple present tense, simple past tense and simple future tense also. So using these three tenses, we are going to ask some questions to the people, those who are in front of us. நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கேள்விகள் கேட்கணும். You can use the same verb frequently in these three questions. இந்த மூன்று கேள்விகளிலும் நம்ம ஒரே verb யூஸ் பண்ணிக்கலாம். Even you can use same WH questions too. இதில் WH questions நம்ம சேமாக யூஸ் பண்ணிக்கலாம். Okay, let me give you some examples to understand this three-step verb questioning technique. இந்த டெக்னிக்கை புரிந்து கொள்வதற்கு நம்ம சில examples பார்ப்போம். Okay, the first question, I'm going to use the verb first. So I'm going to choose a verb. Let me think, please give me time. Okay, anyhow, I'm going to use the verb eat. Okay, so eat is a verb. I'm going to ask questions using this verb. In the verb use பண்ணி நான் மூன்று கேள்விகள் கேட்க போகிறேன். First, I'm going to prefer simple present tense. Usually, we focus on do form whenever we want to ask questions using simple present tense. Simple present tense use பண்ணும் பொழுது நம்ம do form தான் பயன்படுத்துகிறோம். So for an example, what do you eat often? நீங்கள் அடிக்கடி என்ன சாப்பிடுவீங்க? So what is the answer? Probably the answer is I eat idli. So most probably people love to eat idlis only. எல்லாருமே இட்லி தான் சாப்பிடுவாங்க தினமும். I hope you can also go with this answer. So நான் சொல்கிற பதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். Because we eat idlis, only idlis often. அடிக்கடி நம்ம இட்லி தான் சாப்பிட்றோம். Because we love idli and sambar, right? Yeah, anyhow. So I'm going to use the next tense to raise another question using a completed action. ஒரு முடிவடைந்த ஒரு செயலை நம்ம குறிக்கிறதுக்கு we have to use did. Did is meant to indicate past tense. இறந்த காலத்தை அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை தான் did. So didல எப்படி question கேட்கலாம்? How can you ask question using did? Let me ask a question using the same verb. ஒரே verb யூஸ் பண்ணி நான் question கேட்குறேன். What did you eat yesterday? நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? I ate biryani yesterday. நான் நேற்று பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். So this is actually the action which completed already. ஏற்கனவே அந்த செயலானது நடந்து முடிந்துருச்சு. நேற்று நான் சாப்பிட்டேன் பிரியாணி, இன்னைக்கு இல்லை. So this is the way you have to understand how to change the verb eat into ate. ஸோ இதில் ஈட்டை ஏட்டாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் டூ யூஸ் பண்ணும்போது நம்ம மாற்றலையே டிட்ல நம்ம மாற்றுறோமே அப்படின்ற ஒரு வேரியேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, when we focus on future tense, it is not needed to use do and did. நம்ம வந்து ஃபியூச்சர் எதிர்காலத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது டூவையும் டிட்டையும் நம்ம மைண்டில் வச்சுக்க அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் we are going to use will. நம்ம will தான் பயன்படுத்தணும். How can you make questions using will? அப்படின்னா சேம் verb தான் eat அப்படின்ற verb நம்ம பேஸ் ஃபார்ம் எடுத்துக்குவோம். What will you eat tomorrow? ஸோ நாளைக்கு நம்ம வேறு எதாவது சாப்பிடுவோம், ஒரே மாதிரி இட்லியே சாப்பிட மாட்டோம். ஸோ சம்டைம்ஸ் தோசா, சம்டைம்ஸ் இடியாப்பம். ஸோ யூ குட் சே தட் ஐ வில் ஈட் இடியாப்பம் பிகாஸ் ஐ ஹவ் பிளான் டு குக் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் டுமாரோ. எனக்கு வேறு திட்டங்கள் உண்டு, நாளைக்கு சமைக்கக்கூடிய சாப்பாடு முறை வேறு திட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் ஐ ஹவ் பீன் ஃபோக்கஸிங் ஆன் தீஸ் த்ரீ டென்சஸ் யூஸிங் த சேம் verb. ஸோ we call this technique as three-step verb questioning technique. இந்த இதில் நீங்கள் வந்து நான் சொல்கிற சில என்ன சொல்கிறது வேர்ப்ஸ் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எனக்கு கொஷின்ஸ் கேளுங்க. ஐ வில் கிவ் யூ ஸ்பேஸ் டு திங்க். நான் உங்களுக்கு சில இடைவேளை கொடுக்குறேன், நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு எனக்கு கொஷின்ஸ் எனக்கு அனுப்புங்க. ரைட் நவ் வி வில்
start a task and let's check your knowledge. உங்களுடைய அறிவுத்திறன் இதில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். So you're going to use do and did and also you're going to use will. So do, did, will நம்ம 3 காலங்களையும் பயன்படுத்த போகிறோம். So I'm going to make use of a word. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் buy. buy என்பது வாங்குறது, ஒரு பொருளை வாங்குவது. நம்ம எப்படி நம்ம ஈட்டுன்ற வேர்புக்கு யூஸ் பண்ணோமோ அதே பேட்டர்னில் நீங்கள் வந்து வாட் டு யூ, அப்புறம் வந்து வாட் டிட் யூ, அப்புறம் வாட் வில் யூ, இதை தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் வாட் டு யூ. நீங்கள் வாட் டு யூ பயன்படுத்தி என்ன கொஷின் ஃப்ரேம் பண்ண முடியுன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். You can start texting your answer on my comment section. என்னோட comment sectionல நீங்கள் பதிவிடுங்க. Let me check your comment. And also I'll give you response immediately. You can try it right now. So your time starts now. Let's think. யோசிச்சிட்டிங்களா? ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ the answer is, அதாவது what do you buy frequently? அடிக்கடி நீங்கள் என்ன பொருளை வாங்குவீங்க? So I think I buy snacks items frequently. சில பேருக்கு ஸ்நாக்ஸ் பிடிக்கும், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வாங்குவாங்க. நீங்கள் என்ன வாங்கினீங்க எனக்கு தெரியாது. ட்ரை டு கிவ் யுவர் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ ஆன் மை காமெண்ட் பாக்ஸ். என்னோடய காமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை எனக்கு பதிவிடுங்க. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஸ்ட் டென்ஸ். நேற்று என்ன வாங்கினீங்க? ஹவு கேன் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் யூஸிங் வாட் டிட் யூ? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். திங்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, இஃப் யூ ஹவ் left your answer there on my comment box, definitely I'm damn sure I'm going to check and I'm going to give you the response immediately. So don't forget to test yourself whenever I take class. Since I'm taking technique class, it's very important. It is important to be noted, and you're going to take some notes whenever I say some techniques and whenever I explain you with some examples and questions. Please make a note of it and try to practice this technique frequently. Definitely you will speak well, you will speak obviously, you will be more fluent in 1 month. ஒரே மாதத்தில் ஃப்ளூயண்ட்டாக மாற முடியும். ஓகே, ஸோ அடுத்து ஃபியூச்சர் டென்ஸில் இப்போ நம்ம ஆன்சர் சொல்ல மறந்துட்டோம் இல்லையா? ஸோ யா, பிகாஸ் ஐ ஹவ் forgotten. Anyway, I'll give you the answer for this question. What did you buy yesterday? I bought ஐஸ்கிரீம் yesterday. நான் நேற்று ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். ஓகே, ஸோ வாங்கினேன், முடித்து விட்டேன். ஸோ I bought. ஸோ buy bought மாறுது. Please note it down. And the third question is future tense. So I'm going to use future tense and I'm going to use will, and I will ask you a question right now. Please listen to this. What will you buy tomorrow? I think you may have some plans to attend some functions. நிறைய ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ண போவீங்க, பர்த்டே பார்ட்டி or anniversary or any kind of arrangements you could plan. You could predict something. What could be your plan? உங்கள் பிளான் என்னவா இருக்கும்? ஸோ அதான் கேட்குறேன். So what will you buy tomorrow? If you have some functions, then definitely you will buy something, right? So what is your answer right now? This is your time and your time starts now. Think. Okay, யோசிச்சிங்களா? Okay, I will give you the answer for this. Anyhow, I will check your comment. உங்கள் காமெண்ட்டையும் பார்ப்பேன். So the answer is, I will buy saree for my friend. So I want to give her a gift on her birthday. So அவங்களுக்கு பர்த்டே நீ வரப்போது, அவங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும், சாரீ வாங்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஐ ஹவ் பிளான் ரைட் நவ். ஐ வில் பை சாரீ டுமாரோ ஆஃப்டர் கெட்டிங் மை சேலரி. ஸோ இது வந்து கற்பனையான ஒரு ஆன்சர். நீங்கள் என்னவோ உங்களுடைய ஆன்சர் எனக்கு ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு யூஸ் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஐ வில் கிவ் யூ a verb right now and you are going to become a very good creator, raising 3 questions using these 3 tenses, and you're going to use this beautiful technique, 3-step verb questioning technique, and it's going to be amazing technique which will improve your questioning skill, and your standard of English will be definitely, obviously it is going to be powerful, and you're going to create an impact on others, and you can speak well as I'm doing well right now. Yeah, anyhow, நான் உங்களுக்கு ஒரு புது வார்த்தை தரேன். அதை நீங்கள் கேள்வி கேளுங்க. இந்த 3 டென்சஸை யூஸ் பண்ணி, இந்த 3-step verb questioning technique யூஸ் பண்ணி நீங்கள் questions frame பண்ணி எனக்கு காமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் ஐ வில் tell you whether you have created a proper question. நீங்கள் நல்லா question create பண்ணீங்களா இல்லைன்றதை I will tell you. So please listen to this verb. Your verb is go. கோன்ற verb தான்.
So you're going to use this irregular verb and try to frame some structural questions using these three tenses. I'll be waiting for your response. I'm very eager to see your answers and questions. Try this technique at your home to improve your questioning skill, and if you want to become more interactive like me, please join Possible English course. And even if you are in Canada, Australia, America, and if you want to crack IELTS, TOEFL, if you have the biggest plan to do something greater than what you're doing right now, I'm going to be a beautiful tutor, and also the way I can guide you properly and I can lead you in a right path to achieve your goals very soon. And I'm going to help you in many ways, not only in speaking, not only in writing. I'm going to motivate you totally using these techniques. You can make even the difficult things more simple. All the best. நீங்க கஷ்டமான ஒரு விஷயத்தை கூட சிம்பிளா பண்ணக்கூடிய எளிமையான முறையில் உங்களுக்கு டெக்னிக் கிளாஸஸ் நான் உலகம் முழுவதும் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய மாணவர்கள் கனடா, ஆஸ்திரேலியா, துபாய், சிங்கப்பூர், ஓமன், இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு தயவுசெய்து பேச வைங்க. நான் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸில் சேர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன். எனக்கு நீங்கள் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க. உங்கள் டெக்னிக்ஸ் முக்கியமாக எனக்கு ரொம்ப ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. ஐ ஹவ் பீன் இம்ப்ரூவிங் மை செல்ஃப் லாட். ஈவன் ஸ்ரீலங்கன்ஸ், those who have very poor slang in Tamil, they have been trying very well. They have been speaking very well after completing their 5 activities. So 5 டெக்னிக்ஸ் முடிச்சவங்களே பவர்ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பேசிக் லேர்னரே செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இட்ஸ் நாட் லைக் ஒன்லி ஐ எம் ஷேரிங் சம்திங் த்ரூ வேர்ட்ஸ், பட் இட் ஹாஸ் பீன் ஹேப்பனிங் அஸ் ஆக்ஷன். இதெல்லாம் வார்த்தைகள் அல்ல, செயலினால் நிறைய பேர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷில் கண்டிப்பாக before 20th March குள்ள சேருங்க. We are going to start new admission maybe after 20th March because admission is full right now. நீங்க 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அட்மிஷன்ஸை நீங்கள் எனக்கு சொல்லலாம். நீங்கள் ஒருவேளை சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா first week of April இருந்து we will start another new batch. Very soon we are going to introduce many techniques, new techniques, amazing techniques which will help you to learn more and more. So we have unlimited techniques which will help you to grow well with us. Bye, take care. This is the phone number. You can reach out to this number and you can even call me to inquire about your doubts and this and that. Everything will be clarified very soon. Bye. Until then, your online tutor always, Grace Amala Rani. Bye.